नारायणा अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द ஸ்ரீமன்னாராயணீயம் 60வது தசகம் கோபிகைகளின் துகில் கவருதல் மெய்ப்பொருள் அறிவோம். ஹே குருவாயூரப்பா, பகவானான ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் காமவயப்பட்ட மருண்டு அசையும் பார்வையுடைய கோபிகைகள் பகவானின் திருவடிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஆசையால் யமுனை கரையிலே மணலிலே செய்த காத்யாயனி பாவைக்கு தினந்தோறும் பூஜை செய்தார்களாம். கண்ணழகிகளாகிய அவர்கள் விடியற்காலையிலே அனைவருமாக ஒன்று கூடி பகவானின் திருநாமங்களையும் திருவிளையாடல்களையும் ஆசையோடு கூறிக்கொண்டு யமுனை ஆற்றுக்கு சென்றனராம். அங்கு நந்தன் மதலையாகிய கண்ணனே எங்களுக்கு கணவனாக வரவேண்டும் என்று வேண்டி நூற்றுக்கணக்கான பூஜா திரவியங்களால் காத்யாயனி தேவியை வழிபட்டனராம். இவ்வாறு கோபிகைகள் 1 மாதம் விரதம் அனுஷ்டிக்கவே அதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கருணையால் மனங்கனிந்து அவர்களுக்கு அருள் புரிவதற்காக யமுனை கரையை அடைந்தாராம். விரதம் முடிந்ததும் அந்த கோபிகைகள் தங்கள் ஆடைகளை அவிழ்த்து கரையிலே வைத்துவிட்டு யமுனையில் விளையாடுவதில் ஈடுபட்டனராம். அதுபோது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்க வரக்கண்டு வெட்கமுற்றனராம். கோபிகைகள் அவ்வாறு வெட்கத்தினால் தலைகுனிந்து நிற்கையிலே அவர்களது ஆடைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த ஒரு மரத்தின் கிளை மேல் வேகமாய் ஏறிக்கொண்டாராம் பகவான். பெண்களே, இங்கு வந்து ஆடைகளை எடுத்து செல்லுங்கள் என்று பகவான் சிரித்துக்கொண்டே கூற அதை கேட்டு பெண்களெல்லாம் செய்வதறியாது மயங்கினார்களாம். அடே குழந்தாய், நீ நீடூழி வாழ வேண்டும். உனது அடிமைகளான எங்களை ஏன் பாடாய்படுத்துகிறாய்? தாமரை கண்ணா, எங்கள் ஆடைகளை கொடுத்து விடு என்று அவர்கள் வேண்டியும் ஆடைகளை தராமல் புன்முறுவலை மட்டுமே அளித்தாராம் கிருஷ்ண பரமாத்மா. அப்பொழுது அப்பெண்கள் கைகூப்பி வணங்கிக் கொண்டு கரையேறி வந்தார்கள். ஆடையின்றி ஆற்றில் நீராடிய குற்றம் தங்களை வணங்கியதால் நற்றவமாக ஆக, ஆடையின்றி ஆற்றிலே நீராடிய குற்றம் கூட பகவானை வணங்கியதால் நற்றவமாக ஆக, அதனால் குற்றம் நீங்கியவர்களாக பகவானையே சரணமடைந்தன. புகழொன்றில்லாத அவர்களுக்கு எல்லா ஆடைகளையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு பின்வருமாறு அருள்மொழியும் கூறினாராம். பெண்களே, உங்களுடைய விருப்பம் நான் அறிவேன். இதற்கு உகந்த பதிலை யமுனையின் மணல் திட்டில் நிலவுடன் கூடிய இரவுகள் கூறும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களிடம் கூறினாராம். இதற்காகத்தான் இன்று கூட யமுனை கரையிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வரவுக்காக அத்தனை பெண்களும் கூடியிருக்கின்றார்கள் போலும். எம்பெருமானே, மான்விழிப்படைத்த அப்பெண்கள் பகவானது திருமுகத் தாமரையிலிருந்து வெளிவந்த தேனினும் இனிய சொல்லை கேட்டு, அப்பப்பா நாராயண பட்டதிரி இங்கே நிற்கின்றார் பாருங்கள், தேனினும் இனிய சொல்லை கேட்டு பிரேமையினால் பகவானின் திருமுகத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே மெதுவாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்களாம். பாவங்களை போக்கும் ஹரியே, இவ்வாறு கோபிகைகளுக்கு கூட அருள் புரிந்து எப்பொழுதும் போலவே வனங்களில் சஞ்சரித்த கருணை கொண்டலான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, குருவாயூரப்பா, என்னையும் எனது நோய் கூட்டங்களையும் முழுமையாக விரைவிலே போக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாராயண பட்டதிரி இந்த தசகத்தை 60வது தசகத்தை மிக அருமையாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.